அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைவரட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 33வது அத்தியாயமான அல்-அஹ்ஸாப் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தை பற்றியும் அந்த வசனம் தொடர்பான சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் மனித குலத்திற்கான முன்மாதிரி யார் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறான். பொதுவாக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி அவசியமாக தேவைப்படுகிறார்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் வாழ வேண்டும், யாரை போன்று வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு முன்மாதிரி அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். பொதுவாகவே ஒரு சில பேர்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நீ எதுக்குப்பா அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீ எதுக்கு இவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீ உன்னைய மாதிரி இரு, உன்னை பார்த்து உன்னை முன்மாதிரியாக பலர் எடுத்துக்கொள்கின்ற வகையில் இரு என்கின்ற அறிவுரை எல்லாம் நம்ம கேட்டு இருப்போம். ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஏன்னா ஒரு மனிதன் வாழும் பொழுதே அவனுக்கு ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறான். ஏற்கனவே ஒருத்தர் இப்படி செஞ்சிருக்கிறார், அவரால் செய்ய முடியும்னா அதை உன்னாலும் செய்ய முடியும் என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை தருவதற்கும் சரி, நமக்கு ஒரு உத்வேகமாக இருப்பதற்கும் சரி, ஒரு முன்மாதிரி கட்டாயம் தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் பல மக்கள் பலரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு முன்மாதிரினா எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லித்தந்த ஒரு மனிதராக இருக்கணும். அவர் சொன்னபடியே நடக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும். பெருமளவிற்கு தவறுகள் செய்யாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமான முன்மாதிரியாக யாராலும் இருக்க முடியாது. இப்ப உலகத்துல வேறு வேறு மக்களை முன்மாதிரியா எடுத்திருக்கிறாங்கல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் கூட தங்களினுடைய வாழ்க்கையில முன்மாதிரியை வைத்திருப்பார்கள். ஆனா அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்க மாட்டார்கள். ஒரு சில இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு வீரர் முன்மாதிரியா இருப்பார். அந்த விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விளையாட்டிற்கு மாத்திரம்தான் முன்மாதிரியாக இருப்பார். வேறு விஷயங்களுக்கு அவர் முன்மாதிரியா எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் IAS ஒருத்தர் வந்துட்டு முன்மாதிரியா எடுத்திருக்கிறாரா, அவரினுடைய படிப்பிற்கு பதவிக்கு முன்மாதிரி, வேறு எதற்கு முன்மாதிரியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரே மனிதர் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எப்படி சிரிக்க வேண்டும், எப்படி சிரிக்கக்கூடாது, எந்தெந்த இடத்தில் கோபப்பட வேண்டும், எல்லா இடங்களிலும் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும், உங்களினுடைய இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களினுடைய வெளிப்புற வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா வாழ்க்கையிலேயுமே ஒரு மனிதர் முன்மாதிரியாக இருக்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி வேறு எந்த மனிதராலும் இருக்க முடியாது. அல்லாஹ் கூட சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரி. ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எடுத்துக்க வேணாம். ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், அதற்கான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், அதற்கான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு போர் படையில தளபதி எப்படி இருக்கணும், அதற்கான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நட்பு வட்டாரத்துல நீங்க எப்படி பழகணும் என்கின்ற எல்லா விதமான கோணத்திலையும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் எல்லா விஷயத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு முன்மாதிரி என்றால் அது நபிகள் நாயகம் அவர்களை வேறு யாராலும் இருக்க முடியாது. உலகத்தில் வாழ்ந்ததிலேயே அதிகமளவிற்கு தவறுகள் செய்யாமல் ஒரு தூய்மையான உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இப்படியும் மனிதர்களால் வாழ முடியும் என்பதை நிரூபித்தவர். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹினுடைய புகழ் இருக்கிறது அப்படின்னா, எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கான முன்மாதிரி அப்படிங்கிறத இன்னும் நிரூபிக்கின்ற வகையில ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டார்கள். என்ன புத்தகம்னா, ஒரு கிறிஸ்தவர் எழுதிய ஒரு புத்தகம். மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், இவர் எழுதிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கான தலைப்பு என்னன்னா தி 100, அதாவது 100 நபர்கள். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இந்த 100 நபர்கள் புத்தகம் எப்படி இருக்குன்னா, உலகத்துல வாழ்ந்ததிலேயே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து
சிறந்த மனிதர்கள் 100 நபர்களை எடுத்து தொகுத்து அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பட்டியலையும் கொடுத்திருக்கிறார். 100வது நபர் இவர்தான், 50வது நபர் இவர்தான், 20வது நபர் இவர்தான், 1வது நபர் இவர்தான், இப்படின்னு 1வது இடத்திலிருந்து 100வது இடம் வரைக்கும் 100 நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு புத்தகத்தை ஒரு கிறிஸ்தவர் எழுதுகிறார். இப்படி எழுதினவர் அந்த புத்தகத்துக்குள்ள ஏராளமான மக்களை அவர் சேர்த்திருக்கிறார். அலெக்சாண்டர் தி கிரேட் சொல்லுவாங்க, அவர்களை சேர்த்திருக்கிறார். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாண்டல், இந்த மாதிரி பல நபர்களை அவர் சேர்த்திருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்திருக்கிறார். ஜீசஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அவர்களையும் சேர்த்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா 1வது இடத்தை யார் கொடுத்திருக்கலாம்? உலகத்துல வாழ்வதிலேயே சிறந்த 100 நபர்களுக்கான ஒரு தொகுப்பை துவக்கிறார், ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், அதனால 1வது இடத்தை ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த புத்தகத்தில் 1வது இடத்தை அவர் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1வது இடத்திலேயே ப்ராஃபட் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1வது இடத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்தவர் ஒரு கிறிஸ்தவர். ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்தவர்களும் நபி அவர்களினுடைய வரலாறை உண்மையான முறையில் படித்து பார்த்தார்களே, ஆனால் உலக மக்கள் எல்லோரும் அவரை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் முன்மாதிரி கிடையாது, இஸ்லாமியர்கள் மாத்திரம் பின்பற்றலாம் என்கின்ற வகையில் நபி அவர்களினுடைய வாழ்க்கை கிடையாது. உலகத்துல எந்த மதத்தில் இருப்பவர், எந்த சமயத்தை பின்பற்றுபவர் யாராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையை பார்த்தா இந்த அளவிற்கு தூய்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதரால் எப்படி வாழ முடிந்தது என்று அனைவரும் ஆச்சரியப்படுகின்ற வகையில் நபிகள் நாயகம் அவர்களினுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். முன்மாதிரி என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாத அளவிற்கு அவர்களினுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட முன்மாதிரி நமக்கு இருக்கின்ற நிலையிலும் கூட இன்றைக்கு பல மக்களினுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நபி அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்ற நிலையிலும் கூட பல மக்கள் சரியாக அவர்களை பின்பற்றுவது கிடையாது. நம்ம வாயிலில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் நபி அவர்களை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம், நாங்கள் அவர்களை தான் பின்பற்றுகிறோம் என்று. ஒவ்வொரு விஷயமா பட்டியல் போட்டால் ரசூலுல்லாஹ் செய்வது ஒன்றை போன்று இருக்கிறது, நாம் அதற்கு நேர் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்து ஒரு மனிதரை முன்மாதிரியாக நியமனம் செய்து வைத்திருக்கிறார். அவர் எந்த அளவிற்கு தம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாரோ, எப்படியெல்லாம் தங்களினுடைய எல்லா நிலைகளிலும் வாழ்ந்தார்களோ என்கின்ற எல்லா செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதையெல்லாம் பின்பற்றி நபிகள் நாயகம் அவர்களை போன்ற ஒரு உன்னதமான தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.